நிகழ்தகவு. தூங்கிக் கொண்டிருந்த கணவன் கழுத்தை நெரித்து கொன்ற காதல் மனைவி கணவனை துடிக்க துடிக்க கொன்றுவிட்டு மூச்சு திணறி உயிரிழந்து விட்டதாக பக்கா ஆக்டிங். யாருக்கும் சந்தேகம் வராமல் இருப்பதற்காக நீலி கண்ணீர் வடித்து நாடகமாடியும் உண்மை வெளிச்சத்திற்கு வந்தது எப்படி? மனைவி காவல்துறையினரிடம் கூறியது என்ன? விடிஞ்சும் விடியாமலும் வீட்டு வாசல்ல நின்னுகிட்டு ஒரு பொண்ணு கத்தி கதறிக்கிட்டு இருந்திருக்காங்க. என் கணவர் மூச்சு பேச்சு இல்லாம இருக்காரு, யாராச்சும் வாங்கலேன்னு சத்தம் போட்டு அழுதுகிட்டு இருந்திருக்காங்க. அவங்களுடைய சத்தத்தை கேட்டு ஓடி வந்த பக்கத்து வீட்டுக்காரங்கள்லாம் என்னாச்சுன்னு ராதா கிட்ட விசாரிச்சப்ப வழக்கம் போல நைட்டு குடிச்சிட்டு வந்து தூங்குனாரு, காலையில எழுப்பலாம்னு போனப்ப மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குறாரு, உடம்பு சில்லுன்னு வேற இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ராதா. அதுக்கப்புறம் அங்க இருந்தவங்க உடனடியா ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணியிருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே அங்க வந்த ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் மூச்சு பேச்சு இல்லாம கடந்த அஞ்சில் அப்பாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போற வேலையில ஈடுபட்டிருக்காங்க. அப்போ அஞ்சில் அப்பாவை செக் பண்ண நர்ஸ் ஒருத்தங்க அவர் உயிரிழந்து 2 மணி நேரத்துக்கு மேல ஆகுதுன்னு சொல்லி இருக்காங்க. அதே நேரத்துல அஞ்சில் அப்பாவோட கழுத்து பகுதியில சின்ன கண்ணாடி வளையல் துகள்கள் இருக்கிறத பார்த்த ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் அஞ்சில் அப்பா மரணத்துல ஏதோ வில்லங்கம் நடந்திருக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு போலீஸுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. அதையடுத்து சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ்காரங்க சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்ச கையோட அவருடைய மனைவி ராதா கிட்ட விசாரணையில இறங்குனாங்க. போலீஸ்காரங்களை பார்த்ததுமே ராதாவுக்கு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பயத்துல வேர்த்து கொட்டி இருக்கு. உங்க கணவர் நைட்டு எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வந்தாரு, காலையில எத்தனை மணிக்கு அஞ்சலிப்பா பேச்சு மூச்சு இல்லாம இருந்தத நீங்க பாத்தீங்கன்னு போலீஸ் அடுக்கடுக்கான கேள்விகளா கேட்டுக்கிட்டு இருந்தப்ப அஞ்சலிப்பாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு. அதுல அஞ்சலிப்பாவோட மரணம் இயற்கையானது இல்ல, இன்னும் அவரை யாரோ கழுத்தை நெரிச்சு கொன்னு இருக்காங்கன்னு குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. அதோட கழுத்து பகுதியில சின்ன சின்ன வளையல் துகள்கள் இருந்ததாகவும் ரிப்போர்ட்ல தெரிவிக்கப்பட்டிருக்கு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வச்சு அஞ்சலிப்பாவோட மனைவி ராதா கிட்ட போலீஸ் கிடுக்கிப்பிடி விசாரணையில இறங்குனாங்க. காவலர்கள் 2 கேள்வி கேட்டதுமே பயத்திலையும் பதற்றத்திலையும் தானாவே எல்லாத்தையும் உளறி இருக்காங்க ராதா. தெலங்கானா மாநிலம் நாராயண்பேட்டையைச் சேர்ந்த ராதா அஞ்சலிப்பா தம்பதிக்கு ஒரு மகளும் ஒரு மகனும் இருக்காங்க. கூலி வேலை பார்த்துக்கிட்டு இருந்த அஞ்சலிப்பா வேலைக்கு போனதுக்கு அப்புறம் அதே ஊரை சேர்ந்த இளைஞரோட பழக ஆரம்பிச்சிருக்காங்க. அஞ்சலிப்பா வீட்டுல இல்லாதப்ப 2 பேருமா அடிக்கடி வீட்டுல தனிமையில சந்திச்சு இருந்திருக்காங்க. அந்த மாதிரி 2 பேரும் வீட்டுல தனிமையில இருந்தப்ப வேலைக்கு போன அஞ்சலிப்பா திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்காரு. பெட்ரூம்ல மனைவி வேறொரு இளைஞரோட அரகுற ஆடையோட இருந்ததை பார்த்து டென்ஷன் ஆன அஞ்சலிப்பா கத்தி சண்டை போட்டு ராதாவை சரமாரியா அடிச்சிருக்காரு. அப்போ என்ன மன்னிச்சிருங்க, தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லி ராதா அஞ்சலிப்பா கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்காங்க. பசங்களுடைய எதிர்காலத்தை நினைச்சு ராதாவை மன்னிச்சு விட்டுருக்காரு அஞ்சலிப்பா. ஆனா அதுக்கப்புறமும் கணவருக்கு தெரியாம அதே இளைஞரோட ராதா தகாத உறவை தொடர்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. எத்தனை நாள் தான் அஞ்சலிப்பாவுக்கு பயந்து பயந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறது? பேசாம அவரை கொன்னுட்டா நமக்கு பிடிச்சவரோட சந்தோஷமா வாழலாம்னு முடிவு பண்ண ராதா கணவருடைய கதையை முடிக்க திட்டம் போட்டிருக்காங்க. அஞ்சலிப்பாவுக்கு குடிப்பழக்கம் இருக்கு, அதை வச்சுதான் ராதா மொத்த திட்டத்தையும் தீட்டி இருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு ஃபுல் போதையில வீட்டுக்கு வந்த அஞ்சலிப்பாவுக்கு சாப்பாட்டுல தூக்க மாத்திரைய கலந்து கொடுத்து சாப்பிட வச்சிருக்காங்க. மயக்க மருந்து கலந்த சாப்பாட்டை சாப்பிட்ட உடனே அஞ்சலிப்பா சுய நினைவை இழந்து மயக்கம் போட்டு விழுந்திருக்காரு. அப்போ அவருடைய கழுத்தை நெரிச்சு துடிக்க துடிக்க கொன்னு இருக்காங்க மனைவி ராதா. அதுக்கப்புறம் யாருக்கும் எந்த சந்தேகமும் வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக கணவர் மூச்சு திணறி உயிரிழந்துட்டதா சொல்லி நீலி கண்ணீர் வடிச்சிருக்காங்க. சொந்தக்காரங்க அக்கம் பக்கத்துல உள்ளவங்கன்னு எல்லாருமே ராதாவோட ஆக்டிங்க நம்பி அஞ்சலிப்பா மூச்சு திணறி தான் இறந்துட்டாருன்னு நம்பிட்டாங்க. ஆனா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டால ராதாவுடைய வில்லத்தனம் வெளிச்சத்துக்கு வந்து இப்போ சிறையில கம்பி எண்ணிக்கிட்டு இருக்காங்க.
நிகழ்தகவு.